வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லிவ் மோர்கனுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஆகிட்டான். அதனால் அவங்க வர முடியாது. ஸ்மாக்டவுனை மீண்டும் WWE வந்து 2 hour ஷோவாக மாற்றிட்டாங்க. இதை தவிர்த்து அண்டர்டேக்கரை பற்றின அப்டேட், வின்ஸ் மெக்மேன் புதுசாக ஒரு ரஸ்லிங் கம்பெனி வாங்கியிருக்காரு. வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் ராவில் பார்த்தீங்கன்னா லிவ் மோர்கனுக்கு கையில் இன்ஜுரி ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லெகமெண்ட் ஃப்ராக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. முட்டியில் ஃப்ராக்சராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களால அதிக நாட்கள் பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் பண்ண முடியாது அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி லிவ் மோர்கனுக்கு இப்போ எக்கச்சக்க பிளான் இருக்குது. ராட்ரிகஸ் கூட சேர்ந்து அவங்க உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன் இருக்கிறாங்க. அடுத்தது இயோ ஸ்காய் எதிர்த்து ஒரு மேட்சை வேறு எவல்யூஷனில் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை தவிர்த்து நிக்கி பெல்லா கூட வேறு ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட வேறு இருக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்க கமிட்மெண்ட்ஸை WWE பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த பொண்ணை நம்பி நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் கூட போட்ட சண்டையில் அவங்களுக்கு கையில் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஆக்சுவலி லிவ் மோர்கனுக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 முறை அதே இடத்துல ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்குது. அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஆப்போனண்ட் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயந்தாங்க. இல்லாட்டா தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா கேரி சைன் மேலே கையை உடச்சிட்டா அப்படிங்கிற பழி வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்திருக்குது. WWE பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டான். சரி, இப்போ என்ன தான் பிரச்சனை, இத்தனை நாள் அவங்க திரும்பி வர்றதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ராக்சரில் முடிஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறமா ரெக்கவரி ஆயிடுவாங்களாம். திருப்பி ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்து மீண்டும் WWEக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ கரெக்டாக 6வது மாதமா இதுக்கப்புறமா லிவ் மோர்கனை நம்ம ராயல் ரம்பிள் டைமில் தான் எதிர்பார்க்க முடியுமா? இவங்களை நம்பி எக்கச்சக்க ஸ்டோரி லைன் போட்டு வச்சுருந்தாங்க. அதோடைய கதி என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 hour ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா USA நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. நண்பன் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். ஸ்மாக்டவுன் 3 மணி நேரம் இப்போ நடக்குது நல்லா இருக்கா, இல்லை பழையபடி 2 மணி நேரம் நடக்குது நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கெல்லாம் 3 hours அப்படிங்கிறது ஒரு சலிப்பெல்லாம் தெரில. நிறைய மேட்சஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. பட் ஆனால் சில ஃபேன்ஸ் ஷார்ட்டாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும், 3 hours ரொம்ப லேகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். அவங்க 2 hours தான் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்மாக்டவுனை WWE பார்த்தீங்கன்னா மீண்டும் 2 hour ஷோவாக மாற்ற போகிறாங்களாம். ஜூலை 4 இருந்து, அதாவது இப்போ ஜூன் மாதம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இன்னும் ஒரு வாரம் தான் WWE பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை 3 hour ஷோவாக நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறமா பழையபடி பார்த்தீங்கன்னா 2 hour ஷோவாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா ஷோவுக்கு அப்புறமா நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 hour ஷோ தான். ஏன்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா USA நெட்வொர்க்கு இதுக்கப்புறமா கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. ஃபுட்பாடிலாம் வரும், அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் அவங்க 2 hour ஷோ ஆட்டு பழையபடி மாற்ற போகிறாங்க. ஆக்சுவலி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனையும் அவங்க செவ்வாய்க்கிழமை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை WWE பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாங்க. சரி, இப்போ 2 hour ஷோன்னு சொல்லி ரொம்ப நாள் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா 2 hour ஷோ ஆக்கிட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி சரியாகப்படுது. இப்படி 2 hour ஷோ ஆக்கும்போது ஒரு சில ரசலர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு, அது உண்மை தான். ஏன்னா 3 hour ஷோ அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷோவை லென்த்தாக எடுத்துகிட்டு போகலாம், நிறைய மேட்சஸ் கொடுக்கலாம், ஒரு சில ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் சில ரெஸ்லர்ஸ்க்கு. 2 hour ஷோ ஆகும்போது பழையபடி பார்த்தீங்கன்னா நெருக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். மேட்ச் எல்லாம் ஷார்ட்டாக முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரியை பில்டப் பண்ண முடியாத நிலை ஏற்படும். அது உண்மைதான், நிஜம்தான். ஆனால் இதே இது நம்ம ரா சைடு பார்க்கும்போது ரா 3 hour ஷோவாக பழையபடி ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா, நாங்கள் எங்கள் ஆப்பில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரா இதில் தான். ஸோ நம்ம சவுதி அரேபியாலையும் ஜெர்மன் கண்ட்ரியில் மட்டும்தான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. நம்மளாம் இழிச்சா இந்தியாவில் இருக்கவங்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கே டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது அவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால எவ்வளோ ஹவர்ஸ் ரா நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோன்னு. அதாவது இந்த வாரம் ரா பார்த்திங்கன்னா 2.14, அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் நடக்குது. சில நாட்களில் பார்த்திங்கன்னா ரா 3 மணி நேரம் நடக்குது. சில நாட்கள் பார்த்திங்கன்னா ரா 3.5 மணி நேரம் நடக்குது. இப்படி அவங்க நினச்ச நேரம் டெலிகாஸ்ட் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க ஆப்பில் தானே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் எங்களுக்கு டைம் ரீச்சிங் கிடையாது. எவ்வளோ ஷோஸ் இருக்குது, எவ்வளோ மேட்சஸ் இருக்குது, அதை வச்சு டைம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் நான் ஸ்மாக்டவுனை USAல டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால தான் இப்படி டைம் டிஃப்ரெண்ட் இருக்குது.
வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா WWE மீண்டும் விலைக்கு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணார். பட் ஆனால் அவங்க வந்து கொடுக்குற ஐடியாலையும் இல்லை. ஸோ வாங்கினதை விட பல மடங்கு கேட்டதுனால வின்ஸ் மெக்மேனாலும் கொடுக்க இயல முடியாத நிலைமை ஏற்பட்டுருச்சு. வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா எப்படி அது, ஏன்னா ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து பாடுற மாதிரி சரி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக WWE வாங்க முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சின்ன ரெஸ்லிங் கம்பெனியை வாங்கியிருக்காராம். அது பேர் PKF அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங், பேர் கனாக்கல் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங் கம்பெனியை ட்ரேட்மார்க் பண்ணி இப்போதைக்கு வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதாவது எப்படி சொல்ல, அந்த ரெஸ்லிங் கம்பெனி நடத்திய பழகிற கையில் அவருக்கு ஏதாவது ஒரு ஷோ நடத்தணும் அப்படின்னு தோணிருக்கு போல இருக்குது. இப்போது ஒரு சின்ன ரெஸ்லிங் கம்பெனியாக வாங்கியிருக்காரு. இது ஒரு பாக்ஸிங் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது ப்ரோ ரெஸ்லிங் மாதிரி தான். ஸோ அந்த கம்பெனியை இதுக்கப்புறமா வின்ஸ் மெக்மேன் வந்து லீட் பண்ண போகிறாராம். இதை வந்து ரொம்ப பெரிய கம்பெனிலாம் கிடையாதுங்க, சின்ன கம்பெனி. ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா வெறும் 300-400 தான் வருவாங்க. சரி தற்போதைக்கு ஏதாவது ஒரு ஷோ நடத்துவோம் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சின்ன ரெஸ்லிங் கம்பெனியாக வாங்கியிருக்காரு. இது WWEல 0.1% தான் வரும். சரி நடத்துவோமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. அந்த வகையில் கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் வின்ஸ் மெக்மேனுக்கு. அண்டர்டேக்கருக்கு என்னாச்சு ப்ரோ, அவர் வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா எந்த அப்டேட்டையும் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் சர்ஜரி வந்து ரெசல்மேனியாக்கு அடுத்த நாள் பண்ணார், அது உண்மை தான். ஸோ அதை வந்து சொன்னதே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் தான். இப்போது அண்டர்டேக்கரோடைய இந்த விஷயத்தை கேட்ட பிறகு நிறைய பேர் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மிக்குள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக்கருக்கு சர்ஜரி முடிஞ்சு அவர் வந்து பர்ஃபெக்ட் ஆகிட்டார். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரை வச்சு ஒரு ஷோவெல்லாம் நடத்துனாங்களா, அதெல்லாம் வந்து முன்னாடியே டேப் பண்ண விஷயம் தானா, டேப் பண்ண தான் திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்களாம். ஆனால் அண்டர்டேக்கர் இப்போ நல்லா இருக்கிறாரு. ரெஸ்லிங் மட்டும்தான் பண்ணக்கூடாது, அது ஓடக்கூடாது, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. இதை தவிர்த்து அண்டர்டேக்கர் நார்மலான பீப்புள் தான். அண்டர்டேக்கருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணதுனால இளையம் பார்த்து பலவீனமாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமான வேலையை பண்ணக்கூடாது. அண்ட் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மற்றபடி அண்டர்டேக்கர் வந்து க்யூராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா நினச்ச நேரம் இதுக்கப்புறமா WWEக்கு வரலாம். பேக் ஸ்டேஜில் கூட அப்பியரன்ஸ் ஆகிருக்கிறாராம். ஸோ WWEல லெஜெண்ட் டீல் இருக்கிறதுனால WWE கூப்பிட்ற டைம்லாம் வரதான் செய்கிறாராம். ஆனால் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால இந்த ரிஸ்க்கான விஷயத்தை மட்டும் அண்டர்டேக்கர் பண்ண மாட்டாராம். எப்படி இருந்த மனுஷன் அண்டர்டேக்கர், அவருக்கு ஹார்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டு மல்யுத்த பக்கமே இதுக்கப்புறம் வர முடியாத நிலைமை ஏற்பட்டதை நினைக்கும் போது தாங்க வருத்தமாக இருக்குது. சே, அந்த அண்டர்டேக்கரை மிஸ் பண்ணுறோம்ல. மெர்கண்டைஸ் முனையை தெரியும். அவங்க இன்றைக்கி AEWல பார்த்தீங்கன்னா அடுத்த சாம்பியன்ஷிப்புக்கான வேட்டைக்காக மோதி இருந்தாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 5 உமன்ஸ் சாம்பியன்ஷிப் இருக்குது, AEW டைட்டிலையும் சேர்த்து. அதாவது AEW TBS சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதையும் சேர்த்து மொத்தம் 5 டைட்டிலு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜிக்ஸியஸ் அப்படிங்கிற ரெஸ்லர், அவங்க வந்து CML உமன்ஸ்க்கான வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிறாங்க. அந்த CMLs வேர்ல்டு உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதி அதில் வந்து இன்றைக்கி AEWல பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் AEW மெக்சிகோ சிட்டியில் நடந்தது, அதில் வின் பண்ணி ஷாஷா பேன்ஸ் கிட்ட இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா 6 சாம்பியன்ஷிப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் AEW ஆல் இன் பேப்பரில் வேறு அடுத்தது AEW சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாங்க, AEW உமன் சாம்பியன்ஷிப்புக்காக. இப்போ டோட்டலி 6 உமன் சாம்பியன்ஷிப் இருக்குது. அதை மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னா 7000. இந்த அம்மா கையில் இருக்கிற சாம்பியன்ஷிப்போட எண்ணிக்கை அவங்க சைஸை விட அதிகமாக இருக்குது. இத்தனை சாம்பியன்ஷிப்பை எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாக்கர் ரூமே ரெடி பண்ணணும் போல இருக்குது சாம்பியன்ஷிப்புக்காகவே.